இயேசுவே உங்களை உயர்த்துகிறோம் சொல்லி எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ஆராதனை ஆஸ்வதிக்கும்படி சபாப்பட்டியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பாஸ்டர் ஜீவனத்திலும் ஜெபம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஜீசஸ் தகப்பனை போல எங்களை தோளிலேந்தி சுமக்கிறவரே மக்கு நன்றி அப்பா. கண்ணீரை காண்கிறவரே, கண்ணீரை துடைக்கிறவரே, எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தெய்வமே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நம்ம ஆலை வெளியில கத்தாவசம் வேண்டாம். நேற்றைய தினத்திலே ஆண்டவரே உடைய ராஜ்யத்திலப்பா நீர் எடுத்திருக்கிறப்பா உடைய மரணமானது எங்களால் ஆண்டவரே ஏற்றுக்கொள்ள முடியாததா இருந்தாலும் ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் ஜீசஸ் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா என்னது என்பதை ஆண்டவரே அவருக்கு நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அருமையான அங்கள் விட்டு சென்ற ஆண்டவரே அருமையான அக்காவையும் பிள்ளைகளையும் ஆண்டவரை குடும்பத்தின் மக்களையும் கர்த்தர் நீர் ஆட்சி தேட்டி அரவணைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் செய்த ஆண்டவரே பூமியிலே செய்த நற்கிரியைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா சபைக்காக ஊழியங்களுக்காக அவர் பட்ட பாடுகள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் தேவனீர் அறிந்திருக்கிறீரப்பா மகு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதுக்கேற்ற பலனை கர்த்தர் நிச்சயமாய் ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்திலே தருவீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே இந்த நேரத்தில் ஜெப வேளையை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. நல்ல செய்தியை கர்த்தர் கொடுப்பீராக. ஒவ்வொரு உள்ளங்களையும் தேவாதி தேவன் நீங்க ஆளுகை செய்யுங்க. ஆட்கொண்டு வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோமப்பா. ஒவ்வொரு கர்த்தர் தாமே நீர் ஆட்சி தேற்றி அரவணைத்து தாங்கிக் கொள்ளுங்கப்பா. அன்பின் கிருபையில கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9 முதல். ஆகையால் தயவு செய்து இந்த கிறிஸ்தவ அன்புக்குள் ஊன்ற கட்டப்படுங்கள். உங்க குடும்பத்துக்குள்ளையும் சரி, பொது ஜனங்கள் மத்தியிலும் சரி, உறவுகள் மத்தியிலும் சரி, அன்பினால் இணைக்கப்பட்டு கட்டப்படுவோம். கர்த்தர் மகிமைப்படுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊருக்கு அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபை கொண்டு வருவதற்கு மிக முக்கியமான காரணமாய் இருந்தவர் சகோதரர் பெஞ்சமின். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க மூலமாத்தான் ஏஜி சபையே இந்த ஊருக்கு வந்தது. 79ஆம் வருடம் ஸ்தோத்திரம். இவங்க சொந்தக்கார பையன், ஒரு பையன் ராபர்ட்சன் டேவி, ஆத்துறை சேர்ந்தவன். அவன் தான் கோடம்பாக்கம் சார்ல்ஸ் ஐயா சபையில இருக்கும்போது, நான் பைபிள் ஸ்கூல்ல மதுரையில படிக்கும் போது இந்த மாதிரி எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு, திருவள்ளூர்ல சபை ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க என்று சொல்லி அவன் தான் எங்களை கூட்டிட்டு வந்தான். 79ஆம் வருஷம் தெருவாக இயேசுவை பற்றி நாங்கள் சொன்னோம். 82ஆம் வருஷம் பாஸ்டர் மோகனையா அவர்கள் மூலமாக இந்த சபை ஆகஸ்ட் 1ஆம் தேதி 5 பேரை கொண்டு ஒரு வாடகை வீட்டில் ஆரம்பிக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த வீடு நிரம்பிச்சு. இரண்டாவது ஆத்து ஓரமா ஒரு செட்டுக்கு வந்தோம். அங்க 9 வருஷம் இருந்தோம். 10வது ஆண்டுல ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கி ஒரு சர்ச்சு கட்டணும். அப்புறம் 2வது கட்டணும். அடுத்த 10வது ஆண்டு, அடுத்த 10வது ஆண்டு 3வது கட்டணும், அடுத்த 7வது ஆண்டு 4வது கட்டணும். இன்னைக்கு கர்த்தர் கிருபையினால 3500 பேருக்கு மேல ஞானஸ்நானம் பெற்று அந்த சபையில் அங்கமா இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதற்கு காரணம் பிரதர் பெஞ்சமின் தான். பெஞ்சமின் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாகவே அதற்குரிய பலன் தேவன் அவருக்கு கொடுத்தார். இந்த வருஷம் இயேசப்பா கொடுத்த வாக்கு தத்துவம், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோடு கூடவே வருகிறது என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆகையால் யாரா இருந்தாலும் சரிப்பா, பாஸ்டரா இருந்தாலும் சரி, மூப்பரா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி,
எந்த வேலை செய்யறவங்களா தான் சரி, அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை இயேசு கொடுக்க வரப்போகிறார். ஆகையால் இங்க வந்திருக்கிற ஒருவரும் அந்த பரலோக பாக்கியத்தை இழந்துடாதீங்க. உங்க பாட்சஸோட மனவருத்தம் ஒப்புரவாகி சமாதானமாகி அதே சபைக்கு நீங்க போங்க. பாஸ்டர்ட்ட சண்டை போட்டு ஒருத்தர் சபை விட்டு போய் அவனுக்கு பரலோகம் அப்படி தனி பரலோகம் கிடையாது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். உண்மையாகவே சிஸ்டர் லிசி பெஞ்சமின் அவர்களையும் அருமையான மகன் ஐபி கிளன் ஜோ அவர்களையும் பிரைஸ்களையும் பிள்ளைகளையும் சுசிலா ஐசக்கையும் ஆண்டவருடைய கரம் ஆறுதல் படுத்தி ஆட்சி தேற்றட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமை பெறட்டும். இந்த அருமையான சகோதரிய சரத்தை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை கண்டு விதைக்கும்படியாக கலியக்காவலைக்கு எடுத்து செல்ல இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எல்லாரும் பார்ப்பதற்கு நான் சந்தர்ப்பம் கொடுப்பேன். யாரும் அவசரப்பட வேண்டாம். ஆல் ஆஃப் யூ ஸ்டாண்ட் ப்ளீஸ். எல்லாரும் எழுப்பும். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம். இப்பொழுது யாரும் கொஞ்சம் மாலைகளை போட வேண்டாம். எல்லாம் கண்ணு மூடுங்க ப்ளீஸ். எல்லாம் கண்ணு மூடுங்க. எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாக அன்பு கூற தாழ்மைப்பட கீழ்ப்படிய இயேசு கிறிஸ்து மன்னித்தது போல ஒருவருக்கு ஒரு மன்னித்து செயல்பட ஆவியானவர் கிருபை செய்யும்படி. அப்படி செயல்படாதவர்கள் ரகசிய வருகையில இயேசுவை சந்திக்க முடியாது. கண்மணி போ உன்னை காத்திருவே உனக்கு நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகளே உனக்கு நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகளே. கரங்களை தட்டி எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரே உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் சொல்லி எல்லா கைகளை தட்டி ஆவியானவர் நிறைந்து எல்லா அந்நிய பாஷைகளை பேசி இந்த இடம் முழுவதும் தேவ மகிமையினால் கர்த்தர் நிரப்பி இருக்கிறார். ஒண்ணுமே தெரியல. அவங்க தங்கச்சி எல்லாம் போயிட்டாங்க.